தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில திமுக சார்பாக மதுரை மத்திய தொகுதியில் நிற்கக்கூடிய ஐயா பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய தொகுதியில் சில நாற்காலிகள் மக்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு சமுதாய கூடத்தில் மறைத்து வைக்கப்படுகிறது. சரி, சமுதாய கூடம் மறைத்து வைக்கப்படுகிறது என்றால் அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில மதுரை மத்திய தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் தம்பி அப்துல் ஹக்கீம் அவர்கள் என்னோட தொடர்பு கொள்றாரு காலையில. ஆனா இந்த மாதிரி ஒரு சமுதாய கூடத்துல சந்தேகப்படும் அளவுல ஏதோ பொருட்கள் உள்ள இருக்கிறதா தகவல் வந்திருக்குது அப்படின்னு நம்ம நேரடியா காலையில ஒரு 7:45 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு போயாச்சு. அந்த இடம் எங்க இருக்குதுன்னா மதுரை வடக்கு மாசி வீதி மேலமாசி வீதி சந்திப்புல இருந்து ஒரு சின்ன தெரு உள்ள போகும். அது பேரு நாடாறு தெரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒரு சமுதாய கூடம் இருக்குது. அந்த சமுதாய கூடத்துக்கிட்ட போய் நம்ம பிள்ளைங்க நிக்கிறப்ப சம்பந்தம் இல்லாம திமுகவை சார்ந்தவர்களும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற பதட்டத்தோட நிக்கிறது நமக்கு தெரியவும் இன்னும் கொஞ்சம் உறுதியாச்சு. இந்த சமுதாய கூடத்துக்குள்ள ஏதோ ஒரு சட்டத்திற்கு புறம்பா ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளால புரிய முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு சந்தேகத்தின் பேர்ல அந்த சமுதாய கூடத்தை நெருங்கும் போது சம்பந்தப்பட்ட திமுகவினர் பேசாம போயிருந்திருக்கலாம். இல்லைன்னா ரொம்ப அந்த பகுதியில் ரொம்ப உரித்தான ஆளா இருக்காங்கன்னா என்ன இந்த தெருவுக்குள்ளே சும்மா போயிட்டு வரீங்களே, இந்த சமுதாய கூடத்தையே பாக்குறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா குற்றம் செஞ்ச மனசு குறுகுறுக்கும் இல்ல, அது மாதிரி அவங்களுக்கு பதறுது. அவங்களுக்கு பதற நமக்கு என்ன தோணிருச்சு அப்படின்னா, சரி அப்ப கண்டிப்பா உள்ள ஏதோ ஒரு இருக்கு அப்படிங்கிறதுல நம்மளும் உறுதியாயிட்டு நம்ம எடுத்தோடனே தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லல. ஏன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு திருட்டு ஆணையம்ங்கிறது நமக்கு தெரியும். இங்க இருக்கிற காவல்துறை ஆளுகிற கட்சிக்கு திமுகவுக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம எடுத்த உடனே ஊடகங்களுக்கு முதல்ல சொன்னோம். ஏன்னா ஊடகங்கள் நின்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வரணும், வந்தாதான் இது போக்கு சரியா போகுங்கிறதுனால முதல்ல ஊடகங்களுக்கு சொன்னோம். ஊடகங்கள் வந்துட்டாங்க. ஊடகம் வந்ததுக்கு பிறகு ஒரு தேர்தல் அதிகாரிகிட்ட, ஒரு பெண் அதிகாரிகிட்ட முதல் முறையா பேசுறோம். அது அந்த மத்திய தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி. அந்த பெண் அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படியா நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் மொட்டையா சொன்னாங்க. சொல்லிட்டு நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர்ல பேசுங்கன்னாங்க. ஏமா நீங்க தான் தேர்தல் அதிகாரி, உங்ககிட்ட தான் நாங்க புகார் சொல்றோம். இப்படி நீங்க ஒரு அத்தரை கையா காட்ட அவங்க இன்னொருத்தர கையா காட்ட சரியா வராது. நான் உங்ககிட்ட புகார் அளிச்சிருக்கேன், அதன்படி நீங்க நடவடிக்கை எடுங்கன்னு. அந்த மாதிரி எந்த பதிலுமே சொல்லாம அலைபேசியை துண்டிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க அடுத்த கட்டமா என்ன செய்யலாம்னு பாக்குறப்ப மாவட்ட ஆட்சியருக்கே நானே தான் ஒரு பதிவு போட்டேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு முறைகேடா இருக்கிற மாதிரி தெரியுது, எங்களுடைய சந்தேகங்களை நீங்க நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கே போட்டேன். எந்த பதிலும் வரல. ஆனா இந்த தேர்தல் ஆணையத்துல இந்த ஃப்ளையிங் ஸ்குவாட் அப்படின்னு வாங்கல்ல, அவங்க ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. அதுக்கு பேர் என்ன, ஃப்ளையிங் ஸ்குவாட். ஆனா அவங்க வந்தது எப்ப, சொன்னதுக்கு அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு வந்தவங்க அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா இல்ல நடிக்கிறாங்களான்னு தெரியல. என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. இதுக்குள்ள ஒரு ஏதோ இருக்குது, சட்டத்திற்கு புறம்பா, அதுவும் தேர்தல் சம்பந்தப்பட்ட சட்ட விதிகளுக்கு புறம்பா ஏதோ நடந்திருக்குது நாங்க சொன்னோம்னா அதை நம்ம கிட்ட சொல்லாம அவங்க நம்மளை அனுப்புறதுலயே இருக்கிறாங்க. இல்ல எல்லா சமுதாய கூடங்களும் தான் சீல் வச்சிருக்கிறாங்க அப்படின்னாங்க. நம்ம அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டோம்னா, இந்த சீல் வச்சது முறையா இருக்குதான்னு முதல்ல பாருங்க. அதுல அந்த அரக்கு தான் இருக்கே தவிர முத்திரை இருக்குதான்னு பாருங்க, முத்திரை இல்லை. ரெண்டாவது, அதுல சுத்தப்பட்டிருக்கிற துணி ஒரு அரசு நிறுவனம் போடக்கூடிய சீல் மாதிரி இல்ல. பொதுவாக அந்த காடா துணி மாதிரி இருக்கும், அதைத்தான் சுத்துவாங்க. அதை சுத்துற விதமே ஒரு முறையா இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு பனியன் கிளாத்ல சுத்தி வச்ச மாதிரி இருக்குது. இது முறையற்ற இது சீல் வச்சிருக்கிறாங்க. யார் சீல் வச்சாங்க அவங்களை வர சொல்லுங்க, எதுக்காக இந்த சீல் வைக்கப்பட்டதுன்னு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லாம தனியா போய் நின்றுட்டாங்க. இவங்க காவல்துறைக்கு சொல்றாங்க, மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்துக்கு சொல்றாங்க. அப்ப திலகர் திடல் காவல் நிலையத்திலிருந்து காவல் அதிகாரிகள்லாம் அவங்க ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு அவங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல உள்ள ஒண்ணுமே இல்ல, இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் சீல் வச்சதுதான். இவங்க சொன்ன பதிலேயே அவங்களும் சொன்னாங்க. ஆனா வந்தவங்க நேரம் நம்ம கிட்ட பேசல. தேர்தல் ஆணையத்திட்ட கொஞ்ச நேரம் பேசுறாங்க, அப்புறம் தனியா ஒரு 50 அடி தள்ளி போய் நின்று அலைபேசியில யார்கிட்டயோ பேசுறாங்க.
கிட்டத்தட்ட அவங்க நம்ம கிட்ட வந்து காவல்துறையுமே நம்ம கிட்ட வந்து பதில் சொல்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. ஒண்ணுமே இல்லை, நேர்மையா தான் இருக்கும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்திட்ட நம்ம சொல்லிட்டோம்ல. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? நேரடியா மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட பேசணும், வந்து அந்த சீலை எடுங்க, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும், இந்த சீல் வச்சது யாரு, ஏன் முறையா வைக்கிறேன்னு தேர்தல் ஆணையம் கேட்கணும். தேர்தல் ஆணையம் தூக்கி காவல்துறையில போட, உன்னை காவல்துறை அதிகாரி ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்குள்ள எல்லாம் ஒரு டிஸ்கஷனை முடிச்சுட்டு கடைசியில் வந்தாங்க. வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க, இல்ல நீங்க வந்து கார்பரேஷன் கமிஷனருக்கு மனு எழுதி கொடுக்கணும். ஐயா, இது மனு எழுதி கொடுக்குற நேரம் இல்லை. உள்ள தேர்தலுக்கு விதிகளுக்கு மீற சம்பந்தம் இல்லாம ஏதோ பொருள் இருக்குங்கிற எனக்கு திறந்து காட்ட வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. இதுல நாம எதுக்கு மனு கொடுக்கணும்னா அதுல ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டுறாங்க. அப்ப நமக்கு ஒண்ணு தோணுச்சு, எதுக்கு அதை விட்டு வைக்கணும்? உடனே வழக்கறிஞர்களை கூப்பிட்டு நேரா போய் நீ போய் மனு கொடுத்துட்டே வந்துருங்கப்பான்னு சொல்லி உடனே மனுவும் கொண்டு கொடுத்தாச்சு. மனுவை கொடுத்த பிறகு என்ன சொல்றாங்க கார்பரேஷன்ல, அந்த சீலை வேணா நாங்க நல்லா வச்சிடறோம். எப்படி? உள்ள என்ன பொருள் இருக்குங்கிறது தான் நம்முடைய ஐயம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க மாநகராட்சியில, அந்த சீலை வேணா நாங்க வந்து திரும்ப நல்லா வச்சிடறோம் அப்படிங்கிறாங்க. ஐயா, நீங்க நல்லா வைக்கணுமா நல்லா வைக்க வேணாமாங்கிறதுக்கு நான் வரல. எனக்கு வேண்டியது இந்த கதவை நீங்க திறக்கணும், அந்த உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். இருந்தா இருக்குதுன்னு சொல்ல போறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் போறோம். எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு தானே சொல்றோம். திறங்கன்றதுல உறுதியா இருந்தோம். இன்னும் அரை மணி நேரம் நீங்க திறக்கலைன்னா சாலை மறியல்ல ஈடுபடுவோம், முக்கிய சாலையான வடக்கு வெளி வீதியில போய் உட்கார்ந்துருவோம் அப்படின்னு சொன்னோம். சொன்னதற்கு பிறகு ஒரு 1/4 மணி நேரத்தில் மாநகராட்சியில இருந்து ஒரு ஏஇ வந்தார், உதவி பொறியாளர் வந்தார். வந்து அந்த சீலை திறக்க வர்றார். சீலை திறக்கிறாருன்னா அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த துணி வெளியே தெரிஞ்சிடாத அளவுக்கு அப்படியே கையை இப்படிங்கிறார். அங்க ஊடகங்கள்லாம் வந்திருக்கு, நீங்க நேரடியாவே அந்த காட்சியை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப எடுக்கிறாங்க அவங்க. அந்த சீலை அவர் பிரிக்கிறத எடுக்கிறோம். எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த துணி வருது. இது வந்து மாநகராட்சியில வைக்கக்கூடிய சீலா? இது இந்த துணியில தான் மாநகராட்சியில இருந்து சீல் வைப்பாங்களா? இந்த லட்சணம் தான். அப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இவங்க சீல் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் மாநகராட்சி ஆணையாளருக்கு இவங்களுக்குள்ள ஒரு டீல் திமுகவுக்கும். இந்த சீலை திமுக காரனே திறந்து உள்ள போய் நாற்காலியை வைக்க, இரவு நேரங்களில் எடுத்து போட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்ப அவன் முடிச்சுட்டு தினம் தானே இதை பண்றப்ப இரவுல அவனுக்கு கையில கிடைச்சது இந்த பனியன் தான். இந்த பனியனை எடுத்து சீல் மாதிரி சுத்தி வச்சுட்டு அதை ஒழுங்கா வச்சும் வைக்காம என்ன பண்ணிருக்கான்னா போட்டுட்டு போயிட்டான். இப்ப சீலை திறந்தா இந்த துணி தான் வருது. அப்ப மாநகராட்சி என்ன பதில் சொல்ல போகுதுங்கிறத தேர்தல் ஆணையம் சொல்லல, காவல்துறையும் சொல்லல. திறந்து உள்ள போயாச்சு. நாங்க திறந்து உள்ள போனா எக்கச்சக்கமான நாற்காலிகள், அங்க முழுமையா நாற்காலிகளால நிரப்பப்பட்டிருக்கு அந்த சமுதாய கூடம். அது கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்க அன்பளிப்பா சமுதாய கூடத்துக்கு கொடுத்தாங்க. நம்ம பிடிஆர் தியாகராஜனை எவ்வளவு பெரிய யோக்கியன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய நியாய சிகாமணி நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படியே கரம்படியா சொந்தக்காரன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியில் அவருடைய கதி எங்க வந்து நிக்குது? இலவசம் கொடுத்துதான் அவர் ஜெயிக்க முடியும், இலவசம் கொடுத்துதான் அவர் வெற்றி பெற முடியும். ஏன்னா 5 ஆண்டுகள் அவர் எந்த ஆட்சி செய்யல. அவருடைய நற்பெயர், அவங்க தாத்தாவுடைய நற்பெயர், அவங்க அப்பாவுடைய நற்பெயர், இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அந்த காரணத்தை காமிச்சு அவர் 5 ஆண்டுகள் உட்கார்ந்துட்டாரு. இனி வந்தா போட மாட்டான்னு தெரியும். அப்ப அவரும் என்ன பண்றாருன்னா, ஒரே குட்டையில ஒரு மட்டைங்கிற மாதிரி பிடிஆர் தியாகராஜனும் இலவசத்தை கொடுக்க தயாராயிட்டாங்கிறத அர்த்தம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திமுக இவ்வளவு தூரத்திற்கு மக்களுக்கு கடைசி நேரத்தில் எதையாவது கொடுத்துதான் நாம வெல்ல முடியும் அப்படின்னு நினைச்சா, அப்ப இந்த 5 ஆண்டுகள் அவன் சரியான நிர்வாகம், சரியான ஆட்சி செய்யலன்னு அர்த்தம். ஆனால் இதற்கு ஆளுகிற தரப்பிற்கு ஆதரவாக தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் 100% அல்ல 200% உடன் நிற்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடந்த இந்த செயல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அதனால அங்கங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் சொந்தங்கள் ரொம்ப விழிப்போட இருங்க. அவன் எப்படி இடத்தை தேர்ந்தெடுக்கிறான்னு பாருங்க. சீல் வைக்கப்பட்ட இடத்துல நம்ம வச்சோம்னா, எடுத்துக்கிட்டோம்னா சந்தேகம் வராதுன்னு நினைக்கிறான், அங்க சோதனைகள் நடக்காதுன்னு நினைக்கிறான். அப்ப எப்படியெல்லாம் திருட்டு பயல்கள் எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்கிறத நாம சிந்திச்சு அதை ஒழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். நன்றி, வணக்கம்.